ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் எதிரி உங்களை பார்த்து நக்கலாக சிரிக்கிறானா, நீங்கள் ஒரு சூப்பர் ஐடியா சொன்னால் அதை மட்டம் தட்டி பேசுகிறானா, இல்லை நீங்கள் பேசும்போது மதிக்காமல் குறுக்க பேசி உங்களை அசிங்கப்படுத்துகிறானா, இவனை எப்படி மடக்கலாம்னு யோசிச்சா ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் ரத்தம் கொதிக்க காத்துட்டு இருக்கீங்களா? நில்லுங்க. அந்த தெருநாய்களுக்காக உங்களுக்கு ரத்தத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா சாதாரண ஆளுங்க தான் உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. ஆனால் புத்திசாலி ராஜாக்கள் வியூகம் அமைப்பாங்க. இன்றைக்கி உங்கள் எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்க போகிற சில சுவாமி விவேகானந்தரோட 10 அணு ஆயுதங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் 10 தந்திரங்கள். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மௌனம் என்னும் பிரம்மாஸ்திரம். நாய்கள் குறைக்கும், ஆனால் யானைகள் மௌனமாக நடந்து போகும். உங்கள் எதிரி உங்களை கிண்டல் பண்ணும்போது சாதாரணமாக எல்லாரும் கத்துவாங்க. ஆனால் விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. மௌனம்னா பயம் கிடையாது, நீ பேசுகிறதுக்கு நான் பதில் சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அவனை ஒரு பொருட்டாவே மதிக்காமல் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. அவனுக்குள்ள 1000 யோசனை ஓடி அந்த எரிச்சல் அவனை உள்ளுக்குள்ளேயே அரிக்கும். அப்புறம் பாராட்டு என்னும் விஷம். எதிரியை நேசி, அவன் மேலே கருணை காட்டு, அவன் செய்கிற தப்பை ரசி. அவன் சுத்தமான வார் ஸ்ட்ராட்டஜி இதுதான். உங்கள் எதிரி உங்களை பற்றி பொய்யா பரப்பும் போது நீங்கள் அவனை திட்டி அடிக்க போனால் அவனுக்கு அதுதான் வேணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அவனை ரொம்ப சீரியஸாக எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுங்க. அவனோட ஹீரோ பிம்பம் உடஞ்சி அவன் ஒரு கோமாளியாக மாறிடுவான். அலட்சியங்கிற வேதனை. ஒரு மனுஷனுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தண்டனை என்ன தெரியுமா? அவனை சுத்தமாக கண்டுக்காமல் விடுறது தான். அவன் முன்னாடி நிற்கும் போது அங்கே ஒரு ஆளே இல்லாத மாதிரி நடந்துக்கோங்க. புறக்கணிப்பு அப்படிங்கிறது சாவை காட்டிலும் கொடுமையானது. நீ இந்த இடத்த இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற உங்களுடைய தன்னம்பிக்கை தான் அவனோட அழிவுக்கே ஆரம்பம். நேரம் காத்திருப்பு, அதாவது பவர் ஆஃப் வெயிட்டிங்ஸ். சரியான நேரம் வரட்டும், அது வரைக்கும் உன் வில்லையும் அம்பையும் தயாராக வச்சுக்கோ. ஆனால் அவசரப்பட்டு அம்பை விடாத. உங்கள் எதிரியை நீங்கள் இன்றைக்கி ஜெயிக்கணும்னா அவசியம் இல்லை. அவன் செஞ்ச தப்புக்கு அவனாக விழுற வரைக்கும் நீங்கள் ஒரு பார்வையாளனாக இருந்து மட்டும் இருங்க. காலம் அவனுக்கு பதில் சொல்லும். தனிமைங்கிற வலிமை. கூட்டம் எப்போவுமே சத்தம் மட்டும்தான் போடும், ஆனால் வீரன் மட்டும்தான் தனிமையில் தவம் செய்வான். கடவுள் யாருக்கு ஒரு ஸ்பெஷலான வேலையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள தான் முதல்ல தனிமைப்படுத்துவார். தனிமைங்கிறது சாபம் கிடையாது, அது ஒரு வரம். அந்த தனிமையை உங்களோட பலமான கோட்டையாக மாற்றி உங்களுக்கான தந்திரங்களை நிதானமாக வடிவமைங்க. எதிரி உங்களுடைய ஆயுதத்தை உடைக்கணும், அதாவது பிரேக்கிங் த எனர்ஜி வெப்பன்ஸ். இதுதான் உங்களுடைய 6th மேஜிக். எதிரிகளோட ஆயுதத்தை தன்னாயுதமாக மாற்றிக்கிறது. உங்கள் எதிரி உங்களை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பயந்துடாதீங்க. அவனோட அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டே, ஆமாம் நான் நல்லவன் தான், அது என்னோட பலவீனம் இல்லை, மகாத்மாக்களோட ஆயுதம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுடைய விஷத்தையே நீங்கள் மருந்தாக மாற்றிட்டீங்கன்னா அவனோட கிண்டல் சாதாரணமாக அங்கேயே செத்து போயிடும். வளர்ச்சி என்னும் பழி வாங்குதல், அதாவது சக்ஸஸ் இஸ் அ ரிவெஞ்ச். எதிரிக்கு நீ வாயால் பதில் சொல்லாத, உன்னோட வெற்றியை அவனுக்கு பதிலாக இருக்கட்டும். மௌனமாக இருங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். புதுசாக கற்றுக்கோங்க. உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷம் கழித்து அவன் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, அவன் அங்கேயே இருப்பான். அவனோட அந்த வழி தான் உண்மையான தீர்ப்பு. எதிரியோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் தேர் வீக்னஸ். யுத்தங்கிறது எதிரியோட பலத்தை வெல்றது கிடையாது, அவனோட பலவீனத்தை கண்டுபிடிக்கிறது. உங்கள் எதிரி எதில் பெருமைப்படுறான்னு பாருங்கள். அவனோட பலத்தை நீங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்காத போது அவனுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். அவனோட ஆயுதம் அங்கேயே மழுங்கி போயிடும். அடுத்தது ஸ்மைல் அப்படிங்கிறதா ஒரு பாம். சிரிப்பு எனும் குன்று. எந்த ஆயுதமே இல்லாத ஒரு போர் வீரனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கவசம் என்னன்னா அவனோட சிரிப்பு மட்டும்தான். உங்கள் எதிரி உங்களை கேவலமாக பேசும்போது கோபப்படாமல் நல்லா வாய் விட்டு சிரிங்க. அவன் பண்ணுற கிண்டலை அது ஒரு காமெடி மாதிரி ரசித்து சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது, ஏன் இவன் சிரிக்கிறான், இவங்கிட்ட ஏதோ ஒரு ரகசிய பிளான் இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துடும். மன்னிப்புங்கிற மாஸ்டர் பிளான்ஸ், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய தந்திரம். உங்கள் மனசுக்குள்ளேயே அவனை மன்னிச்சிட்டிங்கன்னா அவன் அங்கேயே ஒரு குற்றவாளியாக நிற்பான். நீங்கள் தீர்ப்பு சொல்கிற நீதிபதியாக ஆயிடுவீங்க. மன்னிக்க தெரிஞ்சவன் மட்டும்தான் போர்க்களத்தை விட்டு வெற்றிகரமாக வெளியே வர முடியும். இந்த 10 ஆயுதங்களும் உங்கள் கையில் இருக்கும்போது இனி எந்த எதிரியும் உங்களை அசைக்க முடியாது. இந்த தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துறது மற்றவங்களை காயப்படுத்த இல்லை, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு ஒரு வெற்றியாளர்னா உயர்வதற்காக மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.